சபோவனத்தின் அங்கத்தினராகி திருசபையின் நாம் ஆயுள் மெம்பராக நாம் சேர்ந்திருக்கிறோம். இப்போ நான் குருதேவர் அவர் காட்டிய அறுவழியில் குருவழியில் நான் அவர் காட்டிய அறுவழியில் ஆயுள் மெம்பராக அவருடன் இணைந்திருக்கிறேன். அவர் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அவர் ஆயுள் மெம்பராக இருக்கிறார். அதன்படி வளர்ச்சி பெற்று இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அந்த ஆயுள் மெம்பராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப நாமெல்லாம் குருவழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் அறுவழியில் நாம் ஆயுள் மெம்பரா இணைந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த துருவ நட்சத்திரம் என்பதே பல மனிதர்களுடன் ஒன்றி உணர்வின் தன்மையை தெளிவாக்கி தெளிவின் உணர்வு ஒன்றிய நிலையில் கொண்டு இன்று எல்லாருடைய உணர்வும் பகவையற்ற உணர்வு கொண்டு ஒளி என்ற நிலையில் இந்த சரீரத்தை பெற்ற பின் பலவிதமான பல கோடி கணக்கான நச்சுத்தன்மைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒளியாக மாற்றிடும் அருள் சக்தி பெற்று இன்று துருவ நட்சத்திரம் வாழ்ந்து வருகின்றது. இப்போ நாம் இந்த உடலுக்கு பின் மனிதனான பின் நாம பிறவியில்லா நிலை அடையதே கடைசி நிலை. நாம கோடிக்கரை என்பது இந்த மனிதன் நிலையில் கோடியில் அந்த கரையில் இருக்கிறோம். தனுசு கோடி ராமேஸ்வரத்தில் என்ன செய்றாரு? ராமன் நேரமாய்விட்டது என்று எண்ணி மணலை குவித்து அவர் பூஜிக்க தொடங்குகிறார். ஏனென்றால் இந்த மனித உடலில் ரொம்ப நாள் நாம் நீடித்து இருப்பதில்லை. இது நாம அதற்குள் எல்லாருடைய எண்ணங்கள் ஒன்றாக்கி இந்த புவியின் ஈர்ப்புக்கு நாம மற்றவர்கள் இழுத்துறாது. அந்த பேரருள் என்ற உணர்வின் தன்மை எல்லோருக்கும் அதை பெற வேண்டும் என்று அருள் உணர்வு அவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த உணர்வு தான் அங்கே கிடைக்கின்றது. நம்மீது அவருக்கு பற்று வருவதில்லை. இப்படி நாம் ஒவ்வொரு மனிதரும் நாம் செயல்படுத்தும் போது கடைசி நிலையில் நாம் அங்கு போய் சேரும். நாம என் குடும்பம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அவர்கள் என்ன செய்வேன் என்ற உணர்வு வந்தால் புவியின் பற்று வந்து விடுது. அப்ப புவியில் யார் மேல் நாம் பற்று கொள்கிறோமோ அவர் உடலுக்குள்ளதான் நாம் போறோம். அவர் உடலை சேர்ந்து இந்த உடலை சேர்த்த இந்த உணர்வுகளை அந்த உடலை பாய்ச்சி அந்த உடலை வீழ்த்தி விட்டு மனிதன் அல்லாத உடலுக்குத்தான் போகும். ஆகினால் இந்த உயிர் என்றுமே நிலையானது. நீங்க தீயில குதித்தாலும் கூட உயிர் வேகாது, உடல் கருகும் போது அந்த நெருப்பின் அந்த உணர்வுகள் கடைசி நிலையிலிருந்து கருகிய பின் இந்த அணுக்களில் அந்த கருகிய உணர்வின் தன்மை தான் பெருகும். அப்படி உடல் கருகி இந்த உயிரான்மை வெளியே சென்றால் அது எரிப்பூச்சியாக தான் இந்த உயிர் பெறும். ஏன்னா எல்லா சிந்தனையும் எழுந்துடும். இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிர் அந்த உணர்வுக்கொப்ப அந்த பூச்சியாக மாறும். அப்ப நம்ம மேல்பட்ட சூடு போட்ட மாதிரி இப்போ பார்க்கல சில இடங்கள்ல இந்த மாதிரி தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டவருடைய உணர்வுகள் எல்லாம் மனிதனாக இருந்து தன்னை எரியாதபடி இது எரித்துக்கொள்ள ஒரு உணர்வுகள் இப்படித்தான் அந்த எரிப்பூச்சியாக மாறுகின்றார். ஆகினால் நம் குரு காட்டிய அருள்வழியில் பேரருளை அவர் பெற்றார். அவர் நமக்கு அந்த பேரருள் பெறும் முறையை கொடுத்தார். என்னை எப்பயுமே துருவ நட்சத்திரத்தை நீ ஆயுள் மெம்பரா சேர்ந்து விடுவப்படி என்றார். அதன் வழி உங்களை அனைவரும் அந்த ஆயுள் மெம்பரா சேர்த்து நாம் எல்லாம் அதன் வழியில் கிளைகளாக இருக்கும். அதனால்தான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆயுள் மெம்பரை சேர்க்கறதுக்கு, அவங்களுக்கு அந்த உண்மையின் உணர்வை நாம் தெளிவுபடுத்துறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. ஏன்னா அது பற்றும் பாசமும் அது வளரப்படும் போதுதான் அதுக்கப்புறம் அவளுக்கு உபதேசிக்கிறதும் ஏற்றுக்கொள்ள செய்வதும் ஏற்றுக்கொள்ள கொண்டவருக்கு அது கொடுப்பதும் ஏற்றுக்கொள்ளாதவருக்குன்னு பேருக்கு ஆயுள் மெம்பருங்கன்னு சொல்லி போட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த ஆயுள் மெம்பரா வந்தவர்கள்லாம் ஒவ்வொரு நொடியிலும் நம் குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழும் இந்த உணர்வுகளை சேர்த்து பழகணும். ஏனென்றால் நம்ம குடும்பத்தில் நாம் எதிர்பாராத நல்ல நாம் தொழில் நிமித்தம் வர்றோம். ஒருத்தன் வெறுப்பும் வேதனையான செயலை செய்வான். நாம் உற்று பார்த்த பின் உணர்வு நுகர்ந்தறிவோம்.
அவன் இப்படி செய்கிறான் என்ற நிலை வந்துடும். அந்த வந்த பின் நாம் அந்த இடத்துல சுத்தப்படுத்தாமல் விட்டுட்டான் உடனே அந்த மாதிரி செய்கிறான் என்றால் ஈஸ்வரா என்று நாம் அந்த முறைப்படி நம் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெறணும். கதவை சாத்திருங்க. அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு இதை வர்றவங்களும் முதல்ல உட்கார சொல்லணும். உபதேசம் இருக்கும்போது திசைகளை திருப்பக்கூடாது. அப்போ அவர் உணர்வை கேட்டுணர்ந்து உணர்ச்சிகள், ஏனென்றால் உயிரைப்பட்டப்பன் அந்த உணர்வுகள் அவர் செய்யும் தவறான உணர்வு நம் உயிரிழப்பட்டு அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவுது. நம் இரத்தனங்களில் முழுதுக்குமே கவரப்படுது. அப்ப அந்த இரத்தங்களில் கவர்ந்து கொண்ட பின் நம்ம உடலில் உள்ள அணுக்கள் இருக்கிறதே, நல்ல அணுக்களை நல்ல உணர்வு ஈர்க்க விடாதபடி இதை தடைப்படுத்தி விடுது. இந்த இரத்தத்தில் கண்ட உடனே அந்த வெறுப்பின் உணர்வுகள் இந்த இரத்தத்தில் உள்ள அந்த காரமான உணர்ந்த நல்ல அணுக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. நல்லதை இது தான் நுகர முடியாத நிலையை தடைபடுது. அப்போ வெறுப்பென்ற உணர்வு வரப்போகும்போது நம்மளுக்கு கொதிப்பென்ற நிலையில் வருது. எல்லாம் அப்படி அது உள்ளுக்க அந்த மாதிரி வெறுப்பான உணர்வு வரும்போது பாருங்க, மனிதர்கள் நம்ம அறியாமல் ஒரு விதமான நடுக்கம் வரும். ஏன்னா அந்த அணுக்களுக்கு சரியான ஆகாரம் இல்லை என்றால் அது பதட்டமான நிலைகள் வரும். அதை நடுக்கப்படும் போது கொஞ்சமேனும் அந்த அணுக்களுக்கு சேர்ந்து விட்டால் அந்த அணுக்கள் மீண்டும் அதோடு இணைந்து கொண்ட பின் அடுத்தபடி இந்த தவறு செய்யும் உணர்வுலாம் அது நுகர்ந்து அது வளரத் தொடங்கிடும். நல்ல அணுவாக மறைந்து விடும். நல்ல அணுவுகளை பெற முடியாத நிலைகள் என்ன உடல்ல அது வந்துடும். அந்த அணுவால் இடப்பட்ட அந்த மலம் அந்த உறுப்பு, அப்ப அந்த உறுப்பு வளர்ச்சி குறையுது. அதனை சேர்த்து அந்த அணுக்களின் தன்மையும் ஒன்றுக்கொண்டு போர் முறை செய்து அங்கு வலி எடுக்கும். நாம் தப்பு பண்ணலை. ஒருவருக்கொருவர் தகராறு செய்து கொண்டதை இந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம்னா இந்த நிலையாகுது. நாம் தவறு செய்தோமானா இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த வெறுப்பின் உணர்வு கொண்டு நாம் வீட்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த வெறுப்பான உணர்வு நம்ம முன்னாடி அதை இழுத்து இங்கே ஆன்மால ஜாஸ்தி வச்சிருக்கோம். அப்ப நம்ம வீட்டில் வந்தோம்னு சின்ன குழந்தை சின்ன டப்புன்னு ஒரு பாத்திரத்தை போட்டா போறோம், அல்லது குழந்தை ஏதாவது சத்தம் போட்டு பேசினா போறோம், எதிரில்லையாகும். அப்புறம் மனைவி பார்த்து என்ன செய்யும், பிள்ளையை வளர்த்துருக்கிற பாருங்க இந்த வெறுப்புணர்வுகள் இங்கே வெறுப்பான நிலையில் பேச சொல்லும். நீங்கள் சில நேரங்கள் அந்த மாதிரி பண்ணோன்னா ஏதாவது நடக்கட்டும், உங்கள் வீட்டில் எப்படி வருது, உங்களை அறியாமலே கோவிச்சிடுறீங்க. இது எதை அறியுது? நாம் அந்த உணர்வு தான் நம்ம இயக்குறது. அப்படி இயக்கக்கூடிய உணர்வை நாம கொடுத்த இந்த அருள் சக்தி பிரகாரம் ஆயுள் மெம்பராக இருக்கணும்னா அந்த நிமிஷமே தீயதில் நடந்தால் ஈஸ்வரா என்று நாம் பூர்வ மத்தியில் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் தர வேண்டும் ஈஸ்வரான்னு சொல்லி இந்த உணர்வை நம்ம ரத்தங்களை கலக்க செய்யணும். கலந்த பிற்பாடு அடுத்தபடி என்ன செய்யணும், நம்ம குழம்பு வைக்கிற ருசியா மாத்திரம் இல்லை, அவர்கள் இருவருமே பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும், ஒரு தெளிந்த மனம் வரணும், அவங்களுக்குள்ள ஒன்று சேர்த்து வாழும் உணர்வு வரணும். ஆனால் அந்த உணர்வு உணர்ச்சிகளை நமக்குள் சேர்க்கும் போது இந்த ரத்தத்தில் என்ன செய்யுது, அவன் சண்டை போட்ட உணர்வு இங்கே தணிக்குது, நாம் ஒன்று சேர்த்து உணர்வு நிலை கலக்குது, அந்த உணர்வின் தன்மை நம் உயிர் உருவாக்குது, உணர்வின் தன்மை கருவாக்குது, நம் ரத்தத்தில் சொல்லல ஆரம்பிச்சு. அப்ப அந்த உணர்வுகள் நாம் என்ன செய்யுது, இந்த அணுக்கள் அதில் போய் சேர்த்தோன்னா இந்த உணர்ச்சி பிரகாரம் நம்மளுக்கு ஒத்த நிலையா மாறுது. சொல்றது இதை நாம இந்த மாதிரி எல்லாம் மாற்றி பழகணும். நான் சாமி கும்பிட்டு தியானம் இருந்தேன், எனக்கு எது தியானம் இருந்தோன்னா சில பேர் என்ன செய்ய, நான் தியானம் இருக்கிற நிலையில பேருடைய கஷ்டமெல்லாம் கேட்டு சுத்தப்படாம என்ன செய்யிருக்கோம், நான் சட்டை போட்டு அழுகுப்பட்டாச்சுன்னா உடனே ஒரு துவைச்சிக்கிறோம், ஒரு நாத்தமான பொருள் வந்து உடனடியாக துவைக்கிறோம், நம்மளுக்கு வெறுப்புன்ற நிலையில் உடனே நான் சுத்தப்படுத்தி ஆகணுமா இல்லையா? இதை நாம் செய்து பழகணும். எப்போதுமே தியான வழி அன்பர்கள் நாம் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் பிறான தவறை உணர்ந்து பார்த்துட்டோம்னா நம்ம உடல்ல சேராம யாரோ அந்த உணர்வு நான் உணர்ந்த பின் தான் அறிகிறேன் தவறு செய்யறான். அந்த உணர்வு தன்மை என்ன செய்யுது, அந்த உணர்ச்சிகளை நம்ம உடல்ல தொட்டி நம்மளை அறியாமல் இப்படி செய்யறான் பார், நீ சும்மா இருந்தாலும் பேச வைக்குது. எது பேச வைக்குது, நம்ம நுகர்ந்த உணர்வு தான். அப்ப நம்ம தடைப்படுத்தணுமே இல்லையா? அப்ப அந்த நேரத்தில் ஈஸ்வரான்னு சொல்லி எண்ணி உள்ளுக்கு போகாம இங்க நிற்கணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பெறணும் விட்டு கண்ணின் நினைவை எடுத்து உள்ளுக்கு செலுத்தணும். என்னோட உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெறணும்.
அப்புறம் என்ன செய்யணும்? அவன் பொருள் இருந்து செயல்பட தரணும், நல்ல ஒழுக்கம் உள்ளவனா வரணும், பிறருக்கு பண்புடன் நடந்து கொள்ள அந்த சக்தி வரணும் அப்படின்னு நாம எண்றோம். இந்த உணர்வை நிச்சய அவன் உணர்வை நாம குழம்பு வைக்கும் போது மிளகாய் ஜாஸ்தி இருந்தா என்ன பண்றோம்? மற்ற சரக்கோடு சேர்த்து மிளகாய் தனிச்சாச்சுன்னா ருசியா இருக்குது. மிளகாய் அதிகமாக போச்சு நீங்க என்னதான் போட்டு சாப்பாடுல ருசி பண்ணாலும் ஆணு வருது. அந்த காரமா சாப்பிட்டுக்கிட்ட நேரத்தில் யாராவது தும்முனா போறோம் உடனே இந்த வெறி வரும். அந்த காரமா இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொண்டாடினா போறோம், தண்ணி முதல்ல குடிச்சிருப்போம், ரெண்டாவது தீர்ந்து போச்சுன்னா இப்பதான் தண்ணி வச்சிருந்தேன், தண்ணி கொண்டான்னு சொல்ல இன்னும் கொண்டாடுறியான்னு இந்த வேகத்தில் தண்ணி நம்ம குடிச்சு கூட மறந்துட்டு சண்டை போவோம். பார்க்கலாம் சில இடங்கள் நம்ம மறந்துடும். அந்த உணர்வின் வேகம் நம்ம குடிச்சோமான்ற நிறைய தெரியாம போயிடும். அப்ப நாம என்ன செய்து எங்கேயோ பார்த்த உணர்வு நம்மளுக்கு இங்க வரும். அந்த உணர்வு வராதபடி சுவையா மாற்றணும். நம்ம தியானம்னா நம்ம இப்படி இருந்துட்டு எல்லா சக்தியும் தட்டுட்டால, ஆனால் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் அந்த அருள் பெற வேண்டும், நல்ல குணங்கள் வர வேண்டும் என்று இதை தியானிச்சு இந்த உணர்வை உருமாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்ப நாம தப்பை செய்யல, வேதனைப்படுறவங்களே, வெறுப்படுகிறவங்களே, சங்கடப்படுறவங்களே நாம எப்படி செய்யலான்னு எல்லாம் சொல்றோம். இந்த உணர்வு நுகர்ந்த ஒன்று என்ன செய்யுது? அந்த உணர்வு பூரா நம்ம அணுக்கள்ல சேருது. இப்போ தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கண் வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப எதனால வலி வருது? நாம் பிறர் செய்யும் தவறு உணர்வுகளை சேர்க்கும்போது நம்ம ரத்தத்தில் சேர்த்து நல்ல அணுக்கள் வேற சாப்பாடுகளை நினைச்சிருங்க. இப்ப நான் இங்கிருந்து போனேன், மலேசியாவுக்கு போன உடனே அங்க என்ன ஆச்சு தெரியுமா இல்லையா? எல்லா கடையிலும் மட்டன் வச்சிருக்கிறாங்க. நல்லா செய்யறது அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, இங்க புத்த பிச்சுகள் வந்து சாப்பிடுவாங்க, புத்த மதத்தை சேர்ந்தவங்க, அங்க நல்லா சுத்தமா இருக்கும்னாங்க. நான் அங்கிருந்து போனேன். அந்த கடையில் என்ன செய்யறாங்க, சைவ சாப்பாடு தனியா உண்டு, அவங்க வந்து அதை தனியா சமைச்சு வேற கரண்டி இறங்கி படாதபடி இதுக்குன்னு தனியா சமையல் பண்ணிவிடும். மற்ற கடையில் பண்ண இந்த கரண்டி அதை கரண்டி சேர்த்துருவாங்க, அதனால நீங்க அங்க போய் சாப்பிடுங்க. அங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா இந்த பக்கம் வரிசையில் அவங்க ஸ்ரீலங்காரங்க சாப்பிடுவாங்க. அங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அடுப்பை கொண்டு கொடுத்தான், ஒரு வடை சட்டி கொடுத்தான், அதுல எண்ணெய் ஊற்றி கொடுத்தான். எண்ணெய் கூட இல்லை, தண்ணி. நான் தண்ணி கொண்டு விட்டு அது கொதிக்க வச்ச உடனே அந்த மீனை கொண்டு இதுல கொடுக்குறேன். கொடுத்த உடனே கொதிக்க வைக்கிறேன். அந்த என்ன செய்யறாங்க, மீனை கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் வேகுது, வெந்துருச்சா இல்லையான்னு கொஞ்சம் கொஞ்சமா வாயில ஊற்றி பார்க்குறேன். அடுத்தாப்புல விட்டீங்கன்னா அந்த சுட சுட குடிக்கிறாங்க. நான் இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதை கதையை பேசிக்கிட்டேன். ரெண்டு சாப்பாடு தான், ரெண்டு இதையும் சாப்பாடை கொண்டாட சொல்லி அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்றாங்க. வெறும் தண்ணியில மீனை போட்டு அதை சுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறான். அது நாத்தம் அடிக்குது, அதை சாப்பிட்றாங்க. அதுல சத்து இருக்குதான். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தோன்னே சொன்னாட்டு என்னை அவர் தான் கூப்பிட்டு போனார், என்னையே இப்படி நடக்குதுன்ட்டு. அது கல்லை பார்த்தாலே அந்த உணர்வு வாசனை அடிக்குது. இது நம்ம மிஞ்சி போகுது, இந்த சாப்பாடு போட்டு என்ன பண்றதுன்னு என்ன செய்யுங்க, எங்க போனாலும் அப்படிதானே. அதெல்லாம் இப்ப நான் இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி தேடினேன் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு ஒரு இடத்துல தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அங்க ஒண்ணு சைவம் தானாங்க. அங்க போனா அந்த மீன் கருவாடை தான் வச்சிருக்கிறாங்க. அது இல்லைன்னா அவங்க வியாபாரமா ஆகாது போடும். ஆனா மலேசியாவுக்குள்ள எங்க போனாலும் இதுதான். ஏன்னா அங்க சைவம் தான் சொல்றாங்க, இது அது இருந்தாதான் அங்க வியாபாரம் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல என்ன செய்யுது, நம்ம சிக்குமுக்க ஆயிட்டோன்னா இதே மாதிரி நமது வாழ்க்கையில் பிறருடைய சிரமமான நிலைகள்ல நாம் மத்தியில சிக்கிக்கிட்டோம்னா அது நுகர்ந்துதான் ஆகுது. அந்த உணர்வு நமக்குள் மாற்றணும். அது என்ன இருந்தாலும் நாம இதை எடுக்காதபடி மாற்றணும். உதாரணமாக இப்ப சாகரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்துல தியான வழி அன்பர் போங்க, அந்த சாகர நாத்தம் தெரியாது. நம்மளை பார்த்தோன்னு பாரு சாகரைகிட்ட நிற்கிறான், எனக்கு புத்தி இருக்குதான்னு நம்மளுக்கு சொல்லுவோம். நம்மளுக்கு அந்த நாத்தம் தெரியாது. காரணம் நம்ம உணர்வு நினைச்சு சாகரை எடுக்காது. இப்ப நம்ம இது நம்ம தென்காசியில் நம்ம இன்ஜினியரிங் இதுக்கு கடனாநிதி போயிட்டு வந்தோம்ல, போயிட்டு வந்தவொடனே என்ன செய்யிட்டாங்க, இந்த கக்குஸ் எல்லாம் வலிச்சு அடிச்சுட்டு வந்தேன். அந்த பக்கத்து வீட்டுக்காக ஐயோ ஐயோ மூக்க பிடிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, ஆகா ஆகான்னு ஆனந்தமா இருக்கிறாங்க. அவர்கிட்ட இன்ஜினியர்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஒருத்தருக்குமே அந்த நாட்டத்தை பற்றி தெரியும். நீங்க வந்தீங்களா? இல்லைங்க. அப்புறம் அதை மாதிரி சொன்ன உடனே என்ன இவங்க தியானம் பண்றவங்க இந்த நாட்டத்தில் நின்று இருக்காங்க, எனக்கு உங்க நாட்டை அடிக்கலான்னாங்க. எனக்கு நல்ல மனமா இருக்கணும்.
ஏன்னா நாங்கள் எடுத்த தியானம் அந்த நாற்றத்தை உள்ளுக்கு பக்கத்தில் விடுறதில்ல, நல்ல உணர்வாக எங்கள் வீட்டில் வருது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. தெங்காசியில் அன்னைக்கு தெங்காசிக்காரு யாராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு. ஏன்னா இது எல்லாங்க நாம் எடுத்துக்கொண்ட தியானத்தின் வலுவால் இது ஃபில்டர் பண்ணிடும், நமக்குள் தெரியுது. அப்போ என்னன்னு உத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தா நிச்சயம் அறிய முடியும். ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது அது நம்மை தாக்காது. தியான வழியில் சில மெம்பர்களுக்கு நல்ல புல் பவர் எடுத்தாங்கன்னா இது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் விபரீதமான நிலைகள் ஏற்படுதுன்னா உடனே அந்த உணர்வுகள் நமக்கு ரிமூவ் பண்ணும், தெரியுது, அப்படி தெரிய வைக்கும். அப்போ சுதாரித்து இந்த உணர்வுகளை மாற்றி அமையக்கூடிய நிலை வரணும். இந்த மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட இந்த தியானத்தை சாதாரண நிலைகளில் பேசினாலும் அந்த உணர்வு நாம் அறிய செய்கிறோம், இந்த ரத்தத்தில் கலக்குது. இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரையில் என்ன செய்கிறோம், நல்லவங்க கொஞ்சம் பேர் கெட்டவங்களை கொஞ்சம் பேர் பார்த்துட்டே வரோம். இந்த உணர்வெல்லாம் நம்ம ரத்தத்தில் கலந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ ரத்தத்தில் கலக்கப்படும்போது என்ன செய்யுது, சில அணுக்கள் இதை ஏற்க முடியாமல் மறுக்குது. மறுத்த உடனே என்ன செய்யும், நமக்கு அந்த மறுப்புங்கிறப்ப அது சோர்வடையுது. சோர்வான உணர்வு மீண்டும் வேதனை என்ற உணர்வு நுகர்றோம். அந்த நுகரப்படும்போது என்ன செய்யுது, இந்த இதுகள் சேர்த்து இதுவே அணுவா மாற ஆரம்பிச்சு. நீ இந்த வேதனைப்படுறதோ சங்கடப்படுறதோ சளிப்படுறதோ வெறுப்படைகிற நீங்கள் பார்த்தோன்னா இந்த ரத்தங்கள்ல அது கூடிக்கிட்டே வரும், அது வெளியில போறதில்லை. அப்ப நாளுக்கு நாள் எது பெருகுதோ அது அணுக்களாக மாற ஆரம்பிச்சிடும். இப்ப நாம தொட்டியில தண்ணி வச்சிடறோம் அப்படின்னா சூரியன் ஒளிக்கதிர் படுது, பட்ட உடனே என்ன செய்யுது, இது காத்துல இருக்கக்கூடிய நிலையில் இந்த காந்த பலன் கவர்ந்து பச்சைலைகளில் வரக்கூடிய அந்த வாசனை காத்துல போகுது. இந்த வெயில் தனித்தன்மையான இந்த நீர் இழுக்குது. அந்த நீர் இழுத்த உடனே என்ன செய்யுது, அந்த நம்ம அந்த தொட்டியில் என்ன செய்யுது உறையுது. அந்த செடி மாதிரியே பச்சை பசேன்னு வருது. அந்த பச்சை பசேன்னு வர்றது நீங்கள் மேலே எடுத்து நான் அரிப்பு ஜாஸ்தி வருது. இந்த அரிப்புத்தன்மையை விளைஞ்ச உடனே என்ன செய்யுது, இதிலிருந்து ஒன்றோடு ஒன்று உருவாக போகும்போது அதுலேயே அணுக்கள் உருவாகுது. பார்த்தோன்னா வால் நீட்டிக்கிட்டு அது வரும். அப்போ எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, இந்த விஷத்தின் தன்மை உருவாக்கப்படும் போது அதன் உணர்ப்படி ஒளியின் தன்மை ஆகும்போது இந்த விஷத்தின் தன்மை போது அதை சாப்பிட்டோம்னா அது விஷ அணுவா மாறும். நம்ம உடலுக்குள்ள போயிடுச்சுன்னா அது படுவேலை செய்யும், சரியாம தண்ணியை குடிச்சிட்டாங்க. இப்போ எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, இதே மாதிரி தான் நம்ம உடல்ல அதில் அந்த அந்த பச்சை பசைன்னு ஆச்சுன்னா அதில் கரு முட்டையாக வரும். அந்த முட்டைகள் அடிச்சுன்னு இந்த அணுக்கள் வரும். ஏன்னா இந்த உணர்வை எடுத்து அது சாப்பிடும், அந்த விஷயத்தின் அரிப்பா இருக்கு, இது உற்பத்தி ஆகுது. இப்போ இதே மாதிரி நாம் என்ன செய்யும், தானியங்களை போடுறோம், புல்லை போட்டு என்ன செய்கிறோம், தண்ணி ஊற்றி வச்சிடறோம். அதில் காளான் முளைக்கும். காளான் முளைச்சோன்னு நினைச்சி இந்த காற்றுலேருந்து ஏதாவது இந்த பக்கம் விஷத்தன்மையானதோ மற்றது பட்டுச்சுன்னா இந்த விஷயம் அதில் பாடிடும். அந்த காளானில் வந்து பச்சை பச்சைன்னு ஆக ஆரம்பிச்சு. அப்போ அதை சாப்பிட்டோன்னு நிச்சயம் மனிதன் அவுட்டு, அந்த விஷத்தன்மையும் மாறும். இந்த காளான்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக தான். இதே மாதிரி தான் நாம் நுகரும் உணர்வுகள் நம்ம ரத்தத்தில் இது கலக்கப்படும் போது அதை நாளாக நாளாக இந்த விஷயத்தின் இயக்கத்தால் பல கொஞ்சம் அது துடிப்பின் நிலைகள் அதிகமாகும். அது அரிப்பை போகும்போது என்ன செய்யுது, நம்ம உடலில் மேலே கூட சிலருக்கு அரிப்பாக நிறைஞ்சு அந்த உணர்ச்சிகள் வெளிப்படும்போது சில வித்தியாசமான நிலை வரும். மனம் என்ன செய்யும், அந்த தேய்ப்பு வரப்போகும்போது ரத்தத்தில் என்ன செய்யும், அந்த அரிப்புணர்ச்சிகள் உணர்வு ஊட்டும் அணுக்களாக உருவாகிவிடும் சொல்றது. இது மாதிரி அந்த அணுக்கள் உருவாக போகும்போது இதே போல நம் உடல்ல அந்த கருவா உருவாக்கி அது வெடிச்ச பின் அணுவாயிருச்சுன்னா நம் உயிரி போல தான் அந்த அணு இயக்க ஆரம்பிச்சு. உயிரின் இயக்கம் ஈசன், அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் லட்சியம். இந்த அணுத்தன்மை ஆனாலும் அந்த அணுவின் தன்மை என்ன செய்யுது, அந்த முட்டை வெடிச்ச உடனே துடிப்பென்ற நிலை வரும், ஆக வெப்பமாகும். துடிப்பென்ற நிலையும் ஈர்க்கும் சக்தி வரும், காந்தமாகுது. ஆக எதை நுகர்றோமோ அந்த உணர்ச்சியை இயக்குது. அப்படி உணர்ச்சி இயக்கப்படும் போது அணுத்தன்மை அடையும். எந்த உணர்வின் தன்மை ஆனதோ அது அணுவாக உருவாகும். அப்போ அந்த அணுவின் மனம் என்ன செய்யும், உடலப்பட்ட உடனே நம்ம உடலில் நல்ல அணுக்கள்ல பக்கத்தில் இருக்கிறன்னு இந்த அடிப்பாருன்னு அது நெறிஞ்சு கொடுக்கும். நம்ம பார்க்கல உடலுக்குள்ளே இருக்க போது நம்ம அறியாமல் உள்ளுக்கு இப்படியே பெறட்டுற மாதிரி இருக்கும், உறுப்புகளை நல்லா தெரியலாம். காரணம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு அணுவாகி அது உருவாகும். அப்போ உயிர் ஈசன் என்றும் அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றாலும்
அதே சமயத்தில் அந்த அணு ஆகும்போது விஷ்ணுவின் மறு ஆதாரம் சீதாராமன். நாம எந்த சுவை கொண்டு இந்த உணர்ச்சிகள் தோன்றுதோ அந்த எண்ணங்கள் வரும். ஆக இந்த உயிரிப்பு அளவே அந்த குணத்தின் சக்தி, அது வெப்பம் விஷ்ணுவும் அதன் உணர்வும், இயக்கம் ஈசன் என்றும் அதில் ஏற்படும் வெப்பம் லட்சுமி. ஆனாலும் இதே உணர்வின் தன்மை எந்த குணமோ அந்த சுவைக்கொப்ப அந்த உணர்வின் தன்மை உருவாகுது பிரம்மம். பிரம்மாவின் மனைவி விஷ்ணுவின் மகன் பிரம்மா. பிரம்மாவின் மனைவி யாரு? சரஸ்வதி. குணத்தின் ஞானமாக அது இயக்கும். அதன் உணர்வு தான் பிரிச்சு உணவாக எடுக்கும். அந்த உணர்வின் மலமாகும் போது உடலாகும். உடலின் தன்மை ஆகும்போது சிவமாகும். நல்ல அணுக்களை ஒதுக்கிவிட்டு இதன் உணர்வின் தன்மை நமக்குள் சேர்க்குது. அப்ப சிவத்தில் என்ன செய்யுது? வேதனைப்படுத்துவோர் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் அது வேதனை உணர்வு நமக்கு ஆகி, இதுவே நாம் என்ன செய்கிறோம்? இந்த லோகத்தை அந்த அரிப்பின் தன்மை உடல்ல அந்த ரத்தங்களில் வளரும் போது ரத்த கொதிப்பு வந்தால் நமக்கு கோபம் வரும். வேதனை என்று வந்தால் வாத நோய் வந்து இந்த ரத்தங்களில் உருவாகும் போது அணுக்களை மாற்றும். அப்ப என்ன செய்யுது? நரகலோகத்துக்கு திரும்புறோம். ஆக சந்தோஷமான நிலையில் சந்தோஷமா இருக்கும்போது அந்த அணுக்களின் தன்மை நம்ம இந்த லோகத்துல என்ன அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகள்ல அந்த ரத்தத்துல மாறும். இப்படியெல்லாம் நாம தெரிந்து கொள்வதற்கு கதைகளாக வடிச்சு இந்திரன் என்ன செய்யறான், சிவன் என்ன செய்யறான், பிரம்மன் என்ன செய்யறான், விஷ்ணு என்ன செய்யறான், அப்படி இந்த ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வழியில் எப்படி இயங்குது அப்படி என்ன காரண பேரை வச்சு நம்மளுக்கு தெளிவாக கொடுக்குறாங்க. அப்ப நாம அதை என்ன செய்யணும் அப்படின்னு நாம இங்கே சிந்தனை செய்யணும். அப்ப அந்த உணர்வின் தன்மை நம்ம உடலுக்குள் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடல் உறுப்புகள் அணுக்கள் மாறும். பலவிதமான நோய்கள் தொத்தும். பலவிதமான அணுக்கள் விஷத்தன்மை கொண்டதா மாறும். இவை அதிகமாக நுகர்ந்து இந்த உணர்வின் இரத்தத்தை ஃபில்டர் செய்யக்கூடிய கிட்னி விஷத்தன்மை அதிகமாக பரவிட்டால் அது விஷம் அதிகமாக உறுப்புகள் இயங்க. உறுப்புகள் சீராக இயங்கலைன்னா ரத்தத்தை வடிகட்டும் தன்மை இழந்தது. வடிகட்டும் தன்மை ஆழ்ந்த பின் எல்லா இடங்களுக்கும் கெட்ட அணுக்களின் நிலைகள் அடுக்கு அதிகமாக சேர நேர்ந்து அப்ப என்ன செய்யும்? இதனால நம் உடல்கள் பலவீனமாகி நம்முடைய உணர்வுகளையும் மாற்றமாகி இந்த உடலை விட்டு பிரிய நேரும். ஆக சுத்தகரிக்கும் இந்த கிட்னி தன்மை இழக்கும் இந்த உணர்வின் தன்மை ஆன பின் இதே உயிரின் தன்மை வரப்படும் போது விஷத்தின் தன்மை தான் ஏற்றுக்கொண்டு வலுகொண்டு மாற்றும் தன்மை வரும். இப்ப மாடு ஆடெல்லாம் என்ன செய்யுது? அந்த விஷத்தின் தன்மை தனக்குள் வலுவாகி அதன் நல்லவைகளை கழிவாக்கி, இப்ப மாட்டு கோமையை என்ன செய்யும்? நல்லா இருக்கு. மனிதன் கோமையை என்ன செய்யுது? நாட்டமாகுது. இது பிரிக்குது. இது பிரிக்கலைன்னா அந்த வலுவான நிலையை கொண்டு அந்த மாற்றும் தன்மை. அதே போல கிட்னிக்கு உறுப்பாக போகும்போது விஷத்தை உடல் ஏற்றுக்கொள்ளும் உணர்வின் தன்மை உறுப்புகளாகி அதை நம்மை ஆடாவும் மாற்றி விட்டு ஒவ்வொரு உறுப்புகளும் இன்று புழுவிலிருந்து மனிதனாக வரையிலும் உணர்வுகள் மாறி மாறி தெளிவாகி இன்று மனிதன் நிலையில் வருது. மனிதனுக்கு பின்ன என்ன செய்யுது? நுகரும் உணர்வின் நஞ்சை பிரிக்கணும். நஞ்சு பிரித்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் சக்தி பெற்றவன் ஆகேஷன் துருவன் ஆனான். துருவ மகிழ்ச்சி ஆனான். திருமணமாகி இருவரும் ரெண்டென இணைந்தனர். ஆக ஒரு ஒளியின் உணர்வாக பெற்றவன். ஆக ஒளியின் சரீரமாக அது வரும் விஷயத்தை எல்லாம் ஒளியாக மாற்றி இன்னைக்கு பிரபஞ்சத்தில் பரவச்சு. அதைத்தான் நம்ம குருநாதர் அதை நுகர செய்யற. இப்ப திட்டவங்க போறவனா என்ன செய்யறோம்? பாக்குறோம். அது நுகர்ந்த உடனே நம்மளுக்கு கோபம் வருது. ஒருத்தர் என்ன செய்யறான்? ஒரு நல்ல மனிதனா இருக்கிறான், அனாதை நல்ல அழகாக இருக்கிறான், இருந்தாலும் அவன் சிந்தனை ஏற்று ரோட்ல பேர நடப்பாவே அப்படின்னு அந்த புத்தி வேகமான உணர்வை நாம் நுகர்றோம். இப்படி நாம் பலவிதமான உணர்வு நுகரப்படும் போது நம்ம அறியாமலே இது உருவாகும். அப்ப நாம் என்ன செய்யறோம்? இந்த உணர்வின் தன்மை வரப்போகும்போது நாம் சோர்வடைந்ததுன்னா நாம எப்படி ஒரு புத்தி பேதமற்றவன் இருக்கிறானோ அதே மாதிரி சில நேரங்கள்ல நான் நல்ல மனசு உண்டு அதை எடுத்துட்டோம் இந்த உணர்வு வேலைகள் நமக்குள் வரும். இதே மாதிரி அவனை போல நம்மளுக்கு சிந்திக்கும் தன்மை ஞாபக சக்தி மறக்கும். இதனால பாசத்தோட உணர்வானாங்கன்னா அந்த பாசத்தால் பார்க்குறவங்களுக்கு என்ன செய்யும்? இந்த மாதிரி மாறும். அப்ப நம்ம அந்த இடத்துல சுத்தப்படுத்தணுமா இல்லையா? அப்ப அவனுக்கு அந்த விஷயம் துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரணும் நான் பெறணும் என் உடல் முழுது பண்ணணும். இங்க இடம் நிறுத்திட்டு இந்த உணர்வுக்குள்ள முந்தி இந்த சக்தி விட்டுறணும். இப்படி போனாலும் விடாத நிறுத்தான். இது உணர்வான இதவே தள்ளி விட்டுரும். இப்ப நாம வேதனையோ கொழுப்பா இருக்க போகும்போது நாம ஏதாவது சந்தோஷமா சொன்னா அது ஏற்றுக்கொள்ள விடுதா? இதே மாதிரி அந்த துரு நட்சத்திரத்தை உணர் நம்ம உடலுக்குள் பெருக்கிட்டோம்னா இது என்ன செய்து தள்ளி விட்டுரும். அப்ப இங்க நுகர்றதுக்கு வழி இல்லை, உள்ள புகுறதுக்கு வழி இல்லை. அப்ப அதை என்ன செய்யுது? அடுத்த அப்படி என்ன செய்யணும்?
அந்த அருணர்வு பெற வேண்டும் என்றும் அவனுக்கு சிந்தித்து செயல்படும் அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் தெளிவான மனிதனாக வாழ வேண்டும் என்றும் அவன் குடும்பத்தில் அனைவரும் அந்த பற்றுடன் அந்த பரிவுடன் வாழ்ந்து உணர்வு பெற வேண்டும். நாம இது இந்த நல்லதை எண்ணி இந்த உணர்வு நுகரப்படும் இதை நிறுத்திடுறோம். அவன் சிந்தனையற்ற நிலையில் இருக்குது. நாம சிந்தித்து செயல்படும் உணர்வுகள் இதை இணைக்கப்படும் போது இது சிரித்து விடுது. அப்ப அந்த உணர்வை நமக்குள் எடுத்து அவனால் நாம் இப்படியெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சேர்க்கப்படும் போது அந்த குணத்துல இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கலந்துகிட்டே வரும். இப்ப நாம் நல்ல உணர்வோடு சேர்த்து நல்லதை பேசுறோம். பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒருத்தருடைய வேதனை உணர்வு நுகர்ந்தோம்னா நல்ல குணத்துக்கு விஷயம் சேர்ந்துகிட்டே வரும். ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு நிலைகளும் நாம் சேர்க்கப்படும் போது ரத்தத்தில் கலக்கப்படும் போது அந்த எந்த குணத்தை அந்த எதிர்நிலையாகதோ அந்த உணர்வின் தன்மை இருக்க போகும்போது நம்ம ரத்தத்தில் இது கலக்குது. அப்ப நாம் என்ன செய்யறோம்? புழுவிலிருந்து மனிதனாவரும் விஷத்தை கழிச்சு விஷத்திலே கழிக்கிற உடலை பெற்றோம். கடவுள் அவதாரத்தில் அதாவது வராக அவதாரம் முக்கியம். இப்ப என்ன செய்யுது? புழுவிலிருந்து அது ஒவ்வொரு சரீரத்திலும் தான் சுவாசிக்கும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உணர்வை சேர்க்குது. அப்படி சேர்க்கும் போது தீமையை நீக்கக்கூடிய வலிமையான உணர்வு அணுக்கள் விளையுது. அப்படி விளைந்த பிற்பாடு தான் இது என்ன செய்யுது? பன்றியாக உருவாக்குது இந்த உயிர். அதுக்கு தகுந்த உறுப்புகள் அதுக்குண்டான நிலைகள் உருவாக்குது இந்த உயிர். அப்ப பன்றியாக உருவாக்கும் போது என்ன செய்யுது? சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாத்தத்தை இது பிளந்திருக்கு. அதுக்குள்ள மறைஞ்ச நுகரத்தை அந்த நல்ல மனத்தை தான் நுகரும். அப்ப அதை நுகர்ந்தப்புன்னு அது வாழ்நாள் என்ன செய்யுது? கொஞ்ச நஞ்சம் தொக்கி உள்ள உணர்வுகளையும் அந்த நாத்தத்தை பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உடல்ல விளையுது. அந்த கொஞ்சமா இருக்கும் நாத்தத்தை கொஞ்சமா இருக்கு இதை பிளந்திருக்கு. அப்ப அந்த உயிர் வெளியில வந்தோன்னு என்ன செய்யுது? நாம் மனிதனாக பிறக்கச்சு. அப்ப மனிதனாக என்பது என்ன செய்யுது? இப்ப பன்றி உடலுக்கும் பன்றியுடைய கிட்னிக்கும் மனிதனுடைய கிட்னிக்கு ரெண்டு ஒன்றாகும். பன்றியுடைய இதயத்துக்கும் நம்முடைய இதயத்துக்கும் ஒன்றா இருக்கு. சில உறுப்புகள் எல்லாம் சில உறுப்புகள் தான் சில விதமான மாற்றமா இருக்கு. ஆனா பன்றியின் உணர்வுக்கு அவ்வளவு அந்த மனிதனை ஒத்த நிலைகள் வரும். இப்ப அந்த உறுப்புகளை இப்ப மனிதனுக்கு பயன்படுத்தலாம். நாளை சிறு மாற்றங்களை கொடுத்தான்னா இது மாற்றிட முடியும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சுட்டா வர்றாங்க. ஆனாலும் இந்த பன்றி என்ன செய்து தன்னுடைய உணர்வுகளை நுகர்ந்து இந்த உயிர் வெளியில வந்தப்ப அந்த உணர்வு கொப்ப அந்த உணர்ச்சி கொண்டு மனிதன் ஈர்ப்புக்குள் கொண்டு வரும். அல்லது முதல் காலத்தில் இந்த மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உணர்வுக்கு தக்க வெளிவந்த பின் இந்த உணர்வுகள் அந்த உறுப்புகளா மாறும். அப்படி மனிதனாகும்போது முதல் மனிதனாக மாறும்.